அறவழி அந்தணன் தோல் சேர்ந்தால் கல்லால் பிறவழி நீந்தல் அரிது. இதற்கான பொருளை காணொலியோட கடைசியில் சொல்ற நண்பர்களே. அதுக்கு முன்னாடி வணக்கம் தோழர்களே, தொழிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலைல எந்திரிச்சோடனே முதல் வேலையா எப்பயும் போல தண்ணியை குடிச்சு முடிச்சிட்டேன். காலைக்கண்ணில் முடிக்க போலான்னு பார்க்கும்போது நம்ம அது புது நண்பர் ஒருத்தர் வந்தார். நண்பர்களே, ப்ரோ உங்களோட காணொலிலாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னாரு. ஓகே ப்ரோ, எதாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பேசுறேன்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக காலைக்கடை முடிக்க போயிட்டேன். நண்பர்களே, காலைக்கடலாம் முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரம் சேர்ந்து போன துணியை இன்னைக்கு தான் துவைக்கிறனால அதனால எல்லாத்தையும் நம்ம துவைக்கிற கருவியில் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக யோகா செய்ய போயிட்டேன். நண்பர்களே, யோகா பயிற்சியை இவர் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இவர் நம்ம பக்கத்து ரூமுக்காரர் தான். இப்போ நாங்கள் பண்ண போகிறது சூரிய நமஸ்காரமாக அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம எல்லா யோகா பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நண்பர்கள், அவர் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையும் அக்கா ஒவ்வொன்றா பிரித்து மேய்ஞ்சிட்டேன். என்ன பிரித்து மேய்ஞ்சிட்டேன், இன்னும் 12 தடவை பண்ணணும்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டார். நண்பர்களே, 12 தடவை ஒரு நாளில் பண்ண முடியாது, இன்னைக்காக 2 தடவை மட்டும் பண்ணிக்கிறேன், அடுத்த நாள்லேருந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நமஸ்காரம் போட்டு முடிச்சிட்டேன். அப்புறமேட்டு என்ன பத்தாஞ்சலி ஆடில் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இது ஒரு வகையான யோகா தாண்டா, கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் காலை உணவு என்ன இருக்கணும்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போகும்போது உப்பு மாவு இருந்துச்சு. நண்பர்களே, அந்த உப்புமாவோட சேர்த்து 3 முட்டையை ஆம்லேட் போட்டு எடுத்துக்கிட்டு இன்னைக்கான காலை உணவு முடிச்சிட்டேன். நண்பர்களே, காலை உணவு முடிச்சோன்னு ஒரு படுக்கை சிறிது நேரம் கழிச்சு எழுந்திரிச்சிட்டு நம்ம துணியெல்லாம் காய போட கிளம்பிட்டேன். காய போடுறதுக்கு நமக்கு மொட்டை மாடி கிடையாது. இந்த மாதிரி ஒரு இரும்பு ஸ்டாண்டு எல்லா அறையிலும் இருக்கும். அதுதான் நமக்கு மொட்டை மாடியே. அதில் துணியெல்லாம் காய போட்டு மதிய உணவு ஒன்றா போயிட்டேன். நண்பர்களே, மதிய உணவுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா சோறு, முட்டை, ஊறுகாய் அதையும் அருந்திட்டு திருப்பி ஒரு படுக்கையை போட ஆரம்பிச்சிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே ஒரே உறக்கம் தான். நண்பர்களே, அதுக்கப்புறம் ஏந்திரிச்சோடனே சோறு வருது, களியும் சாப்பாடும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கான இரவு உணவை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமையை அற்புதமாக முடிச்சிட்டேன். இன்னைக்கு குளிக்க மறந்துட்டேன், நாளையிலிருந்து குளிச்சிடறேன். நண்பர்களே, இன்றைக்கான குரலோட பொருள் என்னன்னா, அறக்கடவுளாகிய அழகிய அருள் இருந்த இறைவனது திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு அல்லாமல்ல துன்பக்கடலை நீந்தி கடத்த அரிதாகும். அதாவது அறம் வழியில் நடந்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா துன்பத்தை ஈஸியாக கடந்துருவாங்களாம். பிற வழியில் நடக்கிறவங்க துன்பத்தை தாண்டத்துக்கு கடினமாக இருப்பாங்கன்னு நம்ம திருவள்ளுவர் சொல்கிறார். நண்பர்களே, அதுதான் இன்றைக்கான குரலோட பொருள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நண்பர்களே, அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.